லாஸ்ட் வீக் வந்து ஒரு மசாலா கிரேவி வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு. இந்த வீக் பேச்சுலர்ஸாக சிங்கிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அடுப்பை பற்ற வச்சு பெருமானே முருகப்பெருமானே எல்லா கடவுளும். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல் புதிச்சிருண்டா. லாஸ்ட் வீக் வந்து ஒரு மசாலா கிரேவி வந்து பண்ணியிருந்தோம். சோயா சங்க்ஸை வச்சு ஒரு மசாலா கிரேவி பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீக் வந்து நம்ம சிக்கன் வச்சு சிக்கன் கறி சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஜாமெல்லாம் இங்கே வந்து இருக்குது. நீங்கள் வந்து மிக்ஸி வேண்டாம், இந்த வெங்காய தக்காளியை போட்டு அரைச்சி ஊற்றணும், தேங்காவை எடுத்து ஊற்றணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் பேச்சுலர்ஸாக சிங்கிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த கறி வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது எப்படி வைக்கிறது, ஒரு 15 minutes to 20 minutes இந்த கறி செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறின்னா குழம்பு சார் இது எதுன்னு நினைக்கிறேன். ஜோக் இல்லையா? ஸோ இந்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கடையில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சாலும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே வீட்டில் எங்கள் அம்மா அரைச்சி வச்சுருந்தது. அப்படியே வந்தோம்னா ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தக்காளி, ஆச்சி சிக்கன் மசாலா, அப்படியே வந்தோம்னா பச்சை மிளகாய். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ஜாமான். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு 100 ரூபாய் சிக்கன். இப்போ நம்ம வந்து காரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வச்சோம்னா கண் அறியாமல் இருக்குது. ஏதாவது ஐடியா அந்த கீழே கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். கம்ப்ளீட்டாக வந்து இப்போ சோப்பிங்லாம் முடிஞ்சது. ஸோ சோப் பண்ணது வந்து ஒரு க்ளோஸர் லுக். ஸோ ஆல் செட். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிக்கலாம். பெருமானே முருகப்பெருமானே எல்லா கடவுளும். இயேசு சாமி அல்லா எல்லா கடவுளும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சட்டி நல்லா, நீங்கள் எப்போதுமே வந்து குழம்பு வைக்கும்போது நல்லா திக்கான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அடி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். தின்னான பாத்திரமாக வச்சிங்கன்னா பாத்திரம் வந்து சீக்கிரமாக வந்து கருவிடும். ஸோ இங்கே வந்து நான் வந்து குக்கர் வந்து வச்சு சமைக்கிறேன். குக்கரோட பேஸ் வந்து ரொம்பவே வந்து திக்காக இருக்கும். அதனால் நான் வந்து குக்கர் வச்சுக்கிட்டேன். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. செக்கில் வச்சு ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கிடையாது, ரீஃபைண்ட் ஆயில் தான். ஜோக் இல்லையா? போதுமா? எஸ் போதும். இப்போதைக்கு போதும். பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயுது. எண்ணெய் இன்னும் நல்லா காயணும். ஸோ அது நல்லா காஞ்சால் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து இதை வந்து போட முடியும். இப்போ ஓரளவு நல்லா காஞ்சிருச்சு. ஸோ வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும். அது நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். நல்லாவே வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். பாதி ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இது இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஆனியன் நல்லா பொரிஞ்சால் தான் டேஸ்ட் வந்து கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆனியனை வந்து பொரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டைம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோன்னா தக்காளியை போட்டு கிண்டினீங்கன்னா அது வெங்காயமும் வேகாது, தக்காளி வேகாது, அப்புறம் ரெண்டுமே மிக்ஸும் ஆகாது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொஞ்சம் டைம் கொடுத்து ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம மிச்சம் இருக்க தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம். ஸோ தக்காளியும் பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டாச்சு. கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக வந்து கறியெல்லாம் போட்டுட்டு நல்லா கறியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகி தனியாக வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக, அப்புறம் மிளகாத்தூள், குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஆச்சி சிக்கன் மசாலா, போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது பண்ணிடுங்க. இப்போ அந்த மசாலா போட்டிருக்கோமோ அந்த மசாலா வந்து சட்டியில் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிருக்கும். அந்த எண்ணெய் வந்து மறுபடியும் அந்த மசாலாலேருந்து பிரிஞ்சு வெளில வரும். அப்படி பிரிஞ்சு வெளில வந்தால் தான் மசாலா நம்மளோட பேஸ் ரெடி அப்படின்னு வந்து அர்த்தம். இது வந்து நல்லா மசாலா நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த டயத்தில் வந்து நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். மொத்தமாக ஒரு கை வச்சு அப்படி போடுறது கிடையாது. கொஞ்சம் நம்ம என்ன பொருள் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்துருக்கும். அதுக்காண்டி நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போது 2 ஸ்பூனாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம்னா கொஞ்சம். ஸோ நம்மளோட கிரேவி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பேஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் நல்லா சமம் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலாலாம் சிக்கனில் பற்றிக்கிற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் எல்லா மசாலாவும் சிக்கன் மேலே ஏறணும். ஸோ இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து இது வேகட்டும். அதுக்கான டைம் வந்து நம்ம இப்போ வந்து கொடுக்கலாம். ஸோ நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்தாலே வந்து தெரியும், பேஸ் கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த அளவுக்கு மசாலாவும் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும்.
இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்து வச்சு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து அப்படியே மூடி இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாருமே டன் அவ்வளோதான் முடிஞ்சு. 5 மினிட்ஸ் வந்து கழிச்சு இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சாப்பிட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த தட்டு வந்து சரியாக இல்லை, அதனால் சாதாரண ஒரு சாப்பாடு தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன். ஆகட்டும். 2 more minutes. 5 மினிட்ஸ்னு வந்து தப்பாக வந்து சொல்லிட்டேன். எனக்கு வந்து 5 மினிட்ஸ் மேலே வந்து போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஆகுது. தண்ணி நிறையா ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டீங்கன்னா குக்கிங் வந்து 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினால எனக்கு வந்து இன்னும் வந்து நல்லா இது ஆகலை. தண்ணி நல்லா வற்றணும், அப்போ தான் வந்து கிரேவி ஆகும். அதனால் இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன டைமான 15 to 20 மினிட்ஸில் முடிக்க முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி லேட் ஆகும். நான் 5 மினிட்ஸில் சமைக்கலாம்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு முன்ன ஆகும் டைம். அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக பேஷண்ட்டாக சமைங்க. சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. அதுதான் நம்ம ரைஸை வச்சு சிக்கன் கறியை போட்டு மதியானத்துக்கு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவலில் வாசம் செமையாக வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி சிக்கன் கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you all in our next video. Have a good day. Bye.